வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் ஃபுல்லாகவே அமெரிக்கா முழுவதும் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இதுதான் இருந்தது. அமெரிக்க அதிபர் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் துப்பாக்கி ஏந்தி, அதான் 2 துப்பாக்கி மல்டிபிள் நைஃப்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சுட்டுட்டு உள்ளே நுழைய முயன்றது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. எவ்வளோ பெரிய ப்ரோட்டோக்கால் உள்ள ஒரு மீட்டிங்கில் இப்படி ஒருத்தர் எல்லாரையும் சுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உள்ளே வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட்ஸு, யார் அவர், எதற்காக அதை பண்ணான்னு பார்ப்போம். அந்த நபரோட பேர் கால் தாமஸ் ஆலன். வெறும் 31 வயதான நபர். டாரன்ஸ் கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்காரு. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து தொடர்வண்டி பிடிச்சி சிகாகோ வந்திருக்காரு. சிகாகோலேருந்து வாஷிங்டன் டிசி வாஷிங்டன் டிசியில் உள்ள வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அதே ஹோட்டலில் தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமையில் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர் நடக்க போகுது அன்று இரவு. ஸோ அதே ஹோட்டலில் அவரையும் தங்கியிருக்காரு. அந்த பையனை பார்க்கும்போது சின்ன பையன் தான், 31 வயசு தாங்க ஆகுது. பேச்சுலர் டிகிரி பார்க்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. மாஸ்டர்ஸ் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்காரு. டீச்சராக இருந்திருக்காரு. ஒரு ஆப் டெவலப்பராக இருக்காரு. இந்த மாதிரி படித்த நல்ல ப்ரொஃபைல் கொண்ட நபராக தான் இருக்காரு. அவர் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் இது நடக்குது. அப்போ ப்ரோட்டோக்கால் அதிகமாக இருக்கும், செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். எல்லாரும் உள்ளே நுழைய முடியாது. எப்படி இந்த நபர் நுழைஞ்சான்னு பார்க்கும்போது அன்றைக்கி யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டாங்கன்னா, அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் அண்ட் அவங்க டீமை சேர்ந்தவங்க ப்ளஸ் இன்விடேஷன் உள்ள கெஸ்ட். இந்த நிகழ்ச்சிக்கான இன்விடேஷன் உள்ளவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஹோட்டலுக்குள்ளே யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி தான் இந்த கால் தாமஸ் ஆலன் உள்ளே வராரு. உள்ளே வந்த பிறகு அவர் அந்த செக்யூரிட்டி தாண்டி, அதாவது அவர் போகக்கூடாத இடத்துக்கு துப்பாக்கி முனையில் அவங்கள சுட்டுட்டு பார்க்குறாரு. அந்த காணொலி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கேமராவில் பதிவானது துப்பாக்கி சுட்டுட்டு போக ட்ரை பண்ணுறாரு. அதில் ஒரு ஆஃபீஸருக்கு அந்த துப்பாக்கி குண்டு படுது. நல்ல வேளை அவர் குண்டு தொலைக்காத வெஸ்ட் போட்டிருந்தாலும் தப்பிக்கிறாரு. அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸர் சுடுறாங்க. ஆனால் அவரை கொல்லலை. அவரை அவர் மேலே குண்டும் படலை. அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இது வரைக்குமே இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு தான் இருக்குது. நாளை, அதாவது திங்கட்கிழமை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அது நடக்கக்கூடிய அந்த பால் ரூமில் எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்கும். கரெக்டாக 8:30 8:40 ஈஸ்டர்ன் டைமுக்குள்ளாக இது நடந்ததாக சொல்கிறாங்க. துப்பாக்கி சத்தம் கேட்டவுடன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நான் கேட்டவுடனே ஏதோ பெரிய ட்ரே கீழே விழுந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு சத்தம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் பயத்தில் ஓடிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் சாப்பிட்டுட்டு தம்பி இன்னும் டீ வரலன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது என்ன ஹாரர் மூவியா த்ரில்லர் மூவியாங்கிற மாதிரி எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறது அசால்ட்டாக உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸை கூப்பிட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு தான் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை கூப்பிடுவாங்க. இந்த ஒரு கேள்வியும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். CBS 60 Minutes அந்த நிகழ்ச்சியில். அது பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் இல்லை நான் தான் அவங்கள ஸ்லோ பண்ணேன். ஸோ அவங்க சீக்ரெட் சர்வீஸ் நல்லா தான் பண்ணாங்க. நான் தான் இங்கே என்ன நடக்குது பார்க்கணுன்னு ஸ்லோ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பதட்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஸ்டேஜில் பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் லேடி மெலினா இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய எல்லா அஃபீஷியல்ஸும் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு மிக அருகில் நடக்கும்போது அது ஒரு பதட்டமாக தான் இருந்தது. அந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே க்ளீனாக பார்த்துருக்க முடியும். அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டர்டே தான் இப்படி போச்சுன்னா சண்டே அதற்கு மேலே போச்சு. அதற்கு மிக முக்கியமான காரணம் CBS நிகழ்ச்சி 60 மினிட்ஸ். ஐ திங்க் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. CBS 60 Minutes அந்த நிகழ்ச்சி இருக்கும். அதில் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்துட்டாங்க. அதாவது நடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சியிலே கலந்துக்கிறாங்க. அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆனது. அது இப்போ தான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதில் எனக்கு முழு விவரமும் இல்லை. அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன விஷயம் தெரியும்னா, எல்லாரையும் துப்பாக்கியால் சுட முயற்சி பண்ண கால் தாமஸ் ஆலன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இது நடக்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு மெசேஜ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் அனுப்பியிருக்கான். கனெக்டிகட்டில் உள்ள அவங்க பிரதருக்கும் அது போயிருக்கு. உடனே அந்த பிரதர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூ லண்டன் லோக்கல் போலீஸை உடனே தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மேரிலாண்டில் உள்ள அவங்க சிஸ்டருக்கும் போயிருக்கு. அவங்க சிஸ்டருமே இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாருக்கும் எதற்காகன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கான். பட் அந்த ஒரு மேனிஃபெஸ்டோவில் படிக்கும் போது எங்கேயுமே பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட பேர் இல்லை. அதனால தான் காலையில் நியூஸ் பார்க்கும்போது அவன் அட்டாக் பண்ண ட்ரம்ப் அஃபிஷியல்ஸ் தான், ட்ரம்ப் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸுமே வந்துச்சு. பட் அந்த ரைட்டிங்ஸில் கொடுக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியான விஷயம் இருந்தது. அதை தான் ஹோஸ்ட் அவர்கள் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதில் தான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கோவப்பட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து நமக்கு நாளைக்கு தான், அதாவது வந்து மண்டே நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். ஏன்னா வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு நிகழ்வுக்கெல்லாம் பின்புலம்லாம் இருக்குது, என்மேல் தொடுக்கப்படும் அந்த ஹேட் ஸ்பீச் தான். டெமோக்ராட்ஸும் இதற்கு ஒரு காரணம். ஆனால் இந்த நிகழ்வுக்கு நேரடியான காரணம் டெமோக்ராட்ஸ் இல்லை, பட் அவர்கள் என் மீது தொடுக்கப்படும் அவதூறு தான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, இது வந்து ஈரான் வாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அது இல்லை, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை அதுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. ஈரான் வாரில் நான் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது, இந்த நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் டைமென்ஷனில் இதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டுருக்கு. என்ன ஒரு மோட்டிவாக இருக்க முடியும்? ஸோ ஈரான் வார் ஒரு மோட்டிவாக இருக்க முடியுமா? இல்லை வந்து இவங்க எல்ஜிபிடிக்யூக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்களே, அது பிடிக்காமல் அப்படி இருக்க முடியுமா? இல்லை இவங்களோட பொலிட்டிக்கல் வியூவாக இருக்க முடியும்? இன்னும் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. அதற்குள்ள அந்த மேனிஃபெஸ்டோவில் உள்ள அந்த ஒரு பத்தியை எடுத்து அவங்க ஹோஸ்ட் கேட்கும்போது அங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சதாக வந்து நம்ம நியூஸ் பார்க்குறோம், பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் ஹோஸ்ட் அவர்களுக்கும். பட் அது போக போக தான் என்னன்னு தெரியும். நமக்கு முன்னால் உள்ள கேள்வி என்னென்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள், அதாவது ஒரு நாட்டோட பிரசிடென்ட்ங்கிறவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காரு, அவரை சுற்றி எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும், ஆனாலும் இந்த நபர் எந்த ஒரு தைரியத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுக்கிறாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் கையில் உள்ள துப்பாக்கி. அதை பற்றி கேட்கும்போது இவர் வந்து கலிஃபோர்னியாவில் அந்த துப்பாக்கி லீகலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து இந்த துப்பாக்கி கலாச்சாரம்ங்கிறது எப்பொழுதுமே ஒரு பேசும் பொருளாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அதை பற்றி பேசுகிறோம், அப்புறம் கடந்து போகிறோம். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது இது வந்து கடந்த 2 வருடங்களுக்குள்ளாக என் மேல் நடக்கக்கூடிய 3வது துப்பாக்கி தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நம்ம பார்த்தோம் பட்லர் பென்சில்வேனியாவில் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் அவங்க காதை உரசி கொண்டு அந்த துப்பாக்கி கொண்டு போய் காலில் ரத்தம்லாம் வரும், ஃபைட்னு அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது பார்த்தோம். 2வது வந்து அவங்க கால்ஃப் விளையாடும் போது ஃப்ளாரிடாவில் அவங்களோட கால்ஃப் பீச், வெஸ்ட் பாம் பீச் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நடந்த ஒரு, அதாவது வந்து ஒரு துப்பாக்கி ஏந்திய நபர் அந்த பீச்சை சுற்றி வந்ததாக வந்து பார்த்தோம். இப்போ 3வது வந்து வாஷிங்டன் டிசிலே நடந்திருக்கு. இது வந்து செக்யூரிட்டி குறைபாடையுமே வந்து ஒரு கேள்விக்குரிய ஆக்கியிருக்கு. ஏன் வந்து முன்னாடி தடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வருது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டின்னர் திரும்பவும் நடக்கும், இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ளாக திரும்பவும் நடக்கும், அப்போ வந்து இன்னும் நிறைய நாங்கள் செக்யூரிட்டி போட்டு நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒயிட் ஹவுஸ்லேயும் செய்தி வருது. இது கரெக்டு தான், செக்யூரிட்டியை பலப்படுத்தும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான கன்று இந்த மாதிரியான மக்கள்கிட்ட போய் சேருது இல்லையா, அதை எப்படி தடுக்க போகிறாங்க, இல்லை அதற்கு வேறு ஏதாவது இன்னும் ஸ்ட்ரிக்ட் கிளாஸ் போட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விவாதமும் எழ வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சில பேர் வந்து கன்னுக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த மக்கள்கிட்டலாம் இந்த மாதிரி கன் இருக்குது, ஸோ இப்போ வந்து இன்னும் நிறைய பேர்ட்ட கன் இல்லைன்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதமும் வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல வந்து நின்னா தான் இங்கே வந்து பயத்தை மூட்டி கொண்டு இருக்கிற அந்த கன் கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இது வரைக்குமான அப்டேட்ஸ். ஸோ நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும் அந்த 60 மினிட்ஸ் அந்த சிபிஎஸ் நியூஸில் என்ன நடந்துச்சு, என்ன அந்த கலாச்சாரமான விவாதம் போச்சு, அதாவது தாமஸ் ஆலன் வந்து கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறார், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரிய வரும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம்.